காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு. நண்பா வணக்கம். என் பேர் சுரேஷ்குமார். நான் இங்கே கோயம்புத்தூர். நான் ஸ்விக்கி தான் ஓட்டிகிட்ருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல இன்கம் கிடைக்கிது. மேபி சொல்ல போனால் ஒரு மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 30,000லேருந்து 35 40,000 வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கிங்களேன். அதாவது எல்லா செலவுகளும் போக, அதாவது பெட்ரோல் செலவு, என்னோடய ஃபுட்டு, டீ காஃபி ஸ்நாக்ஸ், இது எல்லா செலவும் போக கிட்டத்தட்ட ஒரு 40,000 பக்கம் நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு ஆக்சுவலி இது எப்படின்னாக்கா, இது நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என் தம்பி மகேஷ் சென்னையில் இருக்கிறான். கூட பிறந்தவன் இல்லை, அவன் சூப்பர் சன்னா ரைசிங் சன்னா ஏதோ ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிறான். அவன் வீடியோஸ் நிறையா பார்ப்பேன். எனக்கு தம்பி உன்னை வாடா போடான்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதா, ஒரு தம்பின்றனால தான் அப்படி பேசுகிறேன், நீ எதுவும் கோச்சிக்காத. உன்னோட வீடியோஸ் நிறையா பார்ப்பேன்டா தம்பி, சூப்பராக இருக்குடா. இவ்வளோ யங்கேஜில் வந்து இந்த அளவுக்கு நீ டார்கெட் பண்ணுறேன்னா சூப்பராக தம்பி, ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. தென் உன்னை பார்த்து தான் நானும் மோட்டிவ் ஆனேன். உன்னை பார்த்தா யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கிறேன். இதுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, பட் ஆனால் என் வீடியோஸ் நான் கண்டிப்பாக போட்டுகிட்டே இருப்பேன். அதுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, என் நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுதான் என்னோடய வண்டி, பல்சர் 125. கிட்டத்தட்ட ஒரு லோக்கல் ஏரியாக்குள்ளே ஓட்டும் போது ஒரு 60 கிலோமீட்டர் மைலேஜ் தாராளமாக சாலிடாக தருது. லாங்கில் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 65லேருந்து 70 வரைக்கும் கிடைக்கிது. ஆனால் லோக்கலில் எனக்கு இது வரைக்கும் ஓட்ட ஆரம்பிச்சதில் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் மைலேஜ் தருது. ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 400 ரூபா வரைக்கும் பெட்ரோல் அடிப்பேன். 400 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தா தான் என்னால் ஒரு 2000 ஏர்ன் பண்ண முடியும். அதை எப்படின்னா காலைல 11 o'clock ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒரு 3:30 4 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். அதனால் ஒரு 2000 கிடைக்கும், ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இடையில ஏதாவது ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சு டியூஸ்டே அன்றைக்கி கொஞ்சம் டல்லாக இருக்கும், ஒரு 1700 அது மாதிரி தான் கிடைக்கும். மற்றபடிலாம் நல்லா ரீச் ஆகும். அப்புறம் மாதத்தோட கடைசி வாரம் வந்து ரொம்ப மோசமான ஆர்டர் தான் கிடைக்கும். அந்த ஒரு வாரம் எப்படியாவது ஒரு 10,000 எடுத்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை எனக்கு வந்திருக்கு. அப்புறம் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன், நான் எவ்வளோவுக்கு ஓட்டுறேன். டெய்லியுமே வேணால் ஒரு சின்ன விளாக் மாதிரி எடுத்து போட்டு விட்றேன். விளாக்ஸா, சாரி, நமக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் டஃப்புப்பா, தமிழ் நல்லா வரும்ப்பா. அதனால் ஸோ நம்ம பண்ணலாம். இது ஸ்டார்டிங்கன்றனால ஏதோ எசக்க இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. அப்படியே இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க, கழுவி ஊற்றுவீங்க. அதெல்லாம் தொடச்சி போட்டு போகலாம்ப்பா. நிறையா விஷயங்களை தொடச்சி போட்டு போயிட்டோம். இந்த விளாகெல்லாம் தொடச்சி போட்டு போக மாட்டோமா? ஸோ see you soon. எவ்வளோ சீக்கிரமாக நான் விளாக் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக விளாக் எடுக்கிறேன். இப்போதைக்கு நமக்கு கோப்ரோ அந்த மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஐடியா கிடையாதுங்க. இப்போதைக்கு ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கிறேன். அது என் பையனோட அவனோட மொபைலில் தான் நான் வீடியோஸ் எடுத்து போட போகிறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களான்றது தெரியாது. சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறேன், ஃப்யூச்சருக்கு என்ன பிளான் வச்சுருக்கேன், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளியராக ஒரு வீடியோவாக இதிலே போடுறேன். ஸ்விக்கி இதிலே போட்டு விட்றேன். முடிஞ்சால் நான் பண்ணுறது சரின்னா ஏற்றுக்குங்க. இல்லைடா டே நீ பண்ணுறதெல்லாம் ஒரு வேலையாடா அப்படின்னா தாராளமாக, அது உங்கள் விருப்பம். நான் யாரையும் கம்பல் பண்ண மாட்டேன். பட் ஆனால் சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃப்யூச்சருக்கு ரொம்ப முக்கியமானது வந்து சேவிங்ஸ். ஸோ சேவிங்ஸை மட்டும் எக்காரணம் கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சின்ன அமௌண்ட்ஸு சேவ் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டு, ஷேரில் போடுறீங்கன்னா அந்த நாலேஜ் நல்லா படிச்சுக்கங்க. எஸ்ஐபி போடுறீங்கனாலும் நிறையா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஐட்டம்னாலே கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணிக்கங்க, படிச்சுக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் சேவிங்ஸ் போடுங்க, ஆர்டி போடுங்க, எஃப்டி போடுங்க. முக்கியமாக ஜுவல்ஸ், எவ்வளோக்கு எவ்வளோ ஜுவல்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது உங்கள் ஃப்யூச்சருக்கு. ஸோ ஜுவல்ஸை வந்து நல்லா சேவ் பண்ணுங்கள். அண்டு அப்பா அம்மா பேச்சை கேளுங்க தயவு செஞ்சு. பெற்றவங்களோட ஒரு விஷயம் வேறு யாரும் நமக்கு சொல்லித்தர போகிறது கிடையாது. கல்யாணம் இருந்துச்சுன்னா மனைவி கூட கலந்து பேசுங்க. குடும்பத்தை எப்படி டெவலப் பண்ணுன்றத ஒரு ஐடியா பண்ணுங்கள். குழந்தைகள் கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உழைப்புன்னு உழைப்பிலே இருந்துட்டாலும் வேலைக்காகாது. நீங்கள் குழந்தைகள் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, ரொம்ப அறுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன் டெலிவரியோட. என் 12 காப்பாற்றும் கண்ணிமையும் நீதான்.